இன்னைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தலைப்பு என்னன்னா, தலையை உயர்த்துகிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். என் தலை என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்யுமா? உயர்த்தப்படும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் நானே என்னை உயர்த்திக்குவேன்னு சொல்லல, உயர்த்தப்படும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம தலை எங்க உயர்த்தப்படும்னா, சத்துருக்களுக்கு முன்பாக தான். ஹல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமேன். நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவங்கள உயர்த்தி வைக்கிறத பார்க்க முடியும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அனனியா, அசரியா, மீஷாவேல் அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் தாவீதோட வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர் தலையை உயர்த்தி வைத்தார். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளையும் நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக, ஆமென், எங்கே இருப்பாங்க சத்துரு? அந்த வசனம் பாருங்கள், தெளிவாக சொல்லுது. திரும்பி பாருங்கள். அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமேன். அவர் இப்பொழுதுன்னு இருக்காரு, நம்ம அப்பொழுதுன்றோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ எப்பொழுதுன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஆமேன் சொல்லலாமா? சங்கீதத்தில் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான சங்கீதம் இல்லையா? சொல்லலாமா? யார் சொல்ல முடியும்? 23:4. நான் மரண இருளேன். இல்லை என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமேன் சொல்லலாமா? என் சத்துருக்களுக்கு போடுங்க அந்த வசனத்தை. 23:4 சொல்லிட்டேனா? மன்னிச்சிருங்க. 23:5. தேங்க்யூ ஜீசஸ். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். யாருக்கு முன்னாடி? சத்துருக்கு முன்னாடி. நம்ம சூழ்ந்திருக்கிற சத்ரு, சில நேரம் வேலை ஸ்தலத்தில் பார்த்தா சூழ்ந்திருக்கிறது எல்லாமே சத்ருவாகவே இருக்கும். சில நேரம் சொந்த வீட்டுக்குள்ளே போவோம், வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாமே சத்ருவாகவே இருக்கும். சில நேரம் சொந்தக்காரங்கன்னு போய் நிற்போம், எல்லா சொந்தமும் எப்படி தான் இருக்கும்? நண்பர்கள்னு சொல்லிட்டு யோபுவை பார்க்க வந்தாங்க, சத்ருவாக தான் இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வல்லமையுள்ள தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? இவ்வளோதான் ஸ்தோத்திரமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கூத்து சொல்லுங்க, உங்கள் தலை உயர்த்தப்படும். சொல்லுங்க, உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஆமென். எப்பவுமே 3 பாயிண்ட்டில் 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போமா? ஆதியாகமம் 40:12-13.
அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த முன்னே நீ எப்படி பானம் கொடுத்து வந்தியோ வழக்கத்தின்படியே அந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பிரசங்கெல்லாம் நான் உட்காந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, முட்டி போட்டால் அவரே சொல்கிறது தான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆமென். பெருசாக ஒன்றும் எழுதி கூட வைக்கல, வசனம் மட்டும்தான் கர்த்தர் சொன்னது. ஆண்டவர் சொன்னார் தலையை உயர்த்துவேன்னு சொல்லு. ஆமென். ஓகே. இப்போ சங்கீதம் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சரி. அப்புறம் சொன்னார், எங்கே ஆண்டவரே அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இந்த வார்த்தை அப்படியே உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் தலையை உயர்த்துகிறது என்ற அர்த்தம் என்னென்னா, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போயிருப்பீங்க, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை இழந்து போயிருப்பீங்க, சில நேரம் உங்கள் ஸ்தானத்தை விட்டு பின்னோக்கி உங்களை பிசாசு இழுத்துருப்பான், நிறைய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டுருப்பீங்க, இழந்து போயிருப்பீங்க, பரிதாபமாக அது உங்களை விட்டு போயிருக்கோம். இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுலேருந்து உங்களை கீழே தள்ளிட்டு வேற யாராவது உயர்ந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாத்திரக்காரன் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தான் யோசேப்பு கிட்ட தன்னுடைய கனவை சொல்கிறான். எங்கே சொல்கிறான்? சிறைச்சாலையில் சொல்கிறாங்க. சிறைச்சாலையில் நடக்கிற ஒரு காரியம். அப்போது 2 பேரும் கனவு சொல்கிறான். முதல்ல இவன் தான் பாத்திரக்காரன் சொல்கிறான். அவனுக்கு அந்த அர்த்தத்தை தான் யோசேப்பு இப்போ நம்ம சொன்னதை பார்த்தோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அர்த்தத்தை சொல்கிறான். 3 நாளில் பார்வோன் திரும்பவும் உன் தலையை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆண்டவர் 3 நாள் வச்சிருப்பாரு, சில பேருக்கு 3 மாதம் வச்சிருப்பார், சில பேருக்கு 3 வருஷம் வச்சிருப்பாரு, தெரியாது. ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு பிசாசு எடுத்து போட்டுருச்சோ, அது காசு பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த திரும்ப அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஊழியமா இருக்கலாம், ஆண்டவர் திரும்பமா உங்க தலையை உயர்த்தி தலையை நிமிர பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்பா நல்ல ஒரு பாட்டு பாடுறார்ல, தகப்பனே தந்தை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை தலையை குனிய செய்வான், கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். நான் என்னப்பா இவ்வளவுதான் ஆமேன் வருது? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெக்கத்துக்கு பதிலாக மகிமையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பிசாசு எப்பவுமே நம்ம எங்கேயாவது வெக்கப்பட்டு தலை குனியணும்னு தான் நம்மளை அவ்வளோ காரியங்களை செய்து முடிப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரே நிமிஷத்தில் எங்கே நீங்கள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். திரும்பவுமா உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ அழகாக அந்த வசனம், உன் தலையை திரும்பவுமாய் உயர்த்துவேன். நீ முன்னாடி எப்படி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ராஜா கிட்ட கொடுத்தியோ அதே ஸ்தானத்தில் போய் நிற்ப அப்படின்னு சொல்லிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பாத்திரக்காரனோட தலை மாத்திரம் உயரலை, நம்ம தலைவரோட தலையும் உயர்ந்துருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? இது உயருவேன்னு ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, அவனையும் கர்த்தர் உயர்த்திற. அதுதான் நம்ம யோசேப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? சரி, இந்த பாத்திரக்காரன் என்ன பண்ணினான்? 14ஆம் வசனம் வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, யோசேப்பு கரெக்டாக காயினை ஊற்றணும்னு நினைக்கிறார். ஆமே, சிபாரிசு சொல்கிறார், எப்படி நீ உயர்த்தப்பட போகிற, எப்படியும் உன் ஸ்தானத்துக்கு நீ போக போகிற. ஆமேன். பாருங்க, சுயம்பாரின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அதே பொசிஷனில் அதே மாதிரி இருந்தவன், அவன் தூக்கி போடப்பட்டான், அவன் தலை வாங்கப்பட்டுச்சு, அவன் செத்து போயிட்டான். ஆனால் பான பாத்திரக்காரனுடைய தலையோ உயர்த்தப்பட்டது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், நீ நினச்சிக்கோ, என்ன பார்வோன்கிட்ட சொல்லு, இங்கேருந்து எனக்கு விடுதலை ஆயிட்டா போதும். ஆமேன்னு சொல்லலாமா? யோசேப்போட ஆசைலாம் என்ன? சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போகும். ஆனால் நம்ம ஆண்டவரோட அப்பாவோட ஆசை என்ன தெரியுமா? நீ சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போகிறது இல்லைப்பா, உன்னை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்க வச்சு நான் அழகு பார்க்கணுன்னு தான் என்னோட ஆசைன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? நம்மளாம் எப்படின்னா இப்படி தான் பார்ப்போம், இவ்வளோ தான், இப்படி தான் கண் இருக்குது, இவ்வளோ தான் பார்ப்போம், இவ்வளோ தான் உயர முடியும்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற உயர்வு, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மேன்மை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலம், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியாது. அவர் தான் அதை பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் அவர் உயர்த்தும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதான் அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அதை காணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, இவர் அழகா சொல்லி அனுப்புறாரு, சிபாரிச்சு நீ யோசேப்புக்கு இங்கேருந்து போயிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறார். ஆமென். நடந்தது என்ன? அதே கடைசி வசனம் வாசிங்க, 23ஆம் வசனமா? ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரை நம்பி நிற்கிறீங்களோ அவங்க உங்களை நினைக்காம மறந்து போயிடுவாங்க. யாருக்காக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபர் உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. யாரை ரொம்ப மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில், இவங்க தான் என் வாழ்க்கையில் உயர்த்த போகிறாங்க, இவங்க தான் என்னை கை தூக்கி விட போகிறாங்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, அவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 41. 2 வருஷம் சென்ற பின்பு போதும். கவனிங்க, இது 2 வருஷம் மறந்தே போயிட்டான். யாரு? பானபாத்திரக்காரன். நல்லா யோசிச்சு பாருங்க, யோசேப்போட நிலைமை எப்படி இருக்கும்? அட பாவி மனுஷா, உனக்கு உனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி, நல்ல காரியம் சொல்லி, உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி, உன்னோட சொப்பனத்தை விலக்கி சொல்லி சொன்னபடியே நடந்துருச்சு. கொஞ்சமாவது நன்றி இருக்கா? நன்றி விசுவாசம் இருக்கா? நன்றி கெட்ட அப்படி சொல்லியிருப்போம். ஆமாவா இல்லையா? நம்மளாக இருந்தா. ஆனால் நான் நம்புகிறேன் யோசேப்பு அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த 2 வருஷம் அவர் நினச்சிருப்பாரு, சரி அவன் மறந்துட்டான், பரவாயில்ல ஆண்டவரே, அவர் முதல்ல ஆரம்பத்தில் அவர் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரேன்னு சொல்லி விட்டுருப்பார். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை அவன் நினைவு கூர்ந்து சொல்லியிருந்தா சிறைச்சாலை விட்டுட்டு தான் விடுதலையாகி போயிருப்பார். ஆனால் எங்கே போயிருப்பாருன்னு தெரியாது. ஆமென். அப்போது பானபாத்திரக்காரனுக்கும் யோசேப்புக்கும் ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கிறாரு. 2 வருஷம் கழித்து இவர் பார்வோன் சொப்பனம் கண்டு அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது கரெக்டாக ஞாபகம் வருது, ஓ நான் மறந்துட்டேன், யோசேப்பு ஒருத்தன் இருக்கான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை இவர் ஞாபகப்படுத்தி சொல்லியிருந்தார்னா இவர் விடுதலையாக எங்கே போயிருப்பாருன்னு தெரியாது. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. ஃபோன் எடுத்து மொபைல் போட்டு 994 எதாவது போட்டு, ஹலோ யோசேப்பு எங்கே இருக்க, வந்துரு ராஜா அரண்மனைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமே, எங்கே போயிருப்பான்னு தெரியாது. அவன் இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காகவே 2 வருஷம் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி சிறைச்சாலையிலே வச்சுருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இந்த சிறைச்சாலை, ஏன் இந்த பாண்டேஜ், ஏன் இந்த கட்டு, ஏன் இந்த தடை, இன்னும் எவ்வளோ ஜெபிக்கிறது, எவ்வளோ பண்ணுறது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இல்லை, ஆண்டவர் 2 வருஷம் இது உனக்கு வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் தலையை உயர்த்துவார். பாருங்க, நீங்களே நினைக்காம, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தேவன் நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அது நன்மைக்காக தான். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க நன்மைக்காக தான். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமா உங்க தலை உயரும், உங்க தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வசனம். ஆமென்.
இப்போ பாருங்கள், நான் சில காரியங்களை வாழ்க்கையில் கண்டுபிடிச்ச காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன வருதோ அதுக்கு முன்னாடி வேறு யாராவது வாழ்க்கையில் அதை காமிச்சு கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா வேறு யாராவது கட்டுவாங்க. நீங்கள் சர்ச்சு கட்டணும்னு ஆசைப்பட்டால் வேறு யாராவது கட்டுவாங்க. அப்போ பொசுங்கிடக்கூடாது. அடப்பாவி, இவவோட வீடு கட்டிட்டாளே, அவன் ஒரு வீடு கட்டிட்டானே அப்படின்னு ஆத்திரம், கோபம், எரிச்சல், பொறாமை வந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம ஒரு கல்யாணம் நம்ம பிள்ளைக்கு பண்ணணும்னு நினச்சா இன்னொருத்தவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும். அவங்க பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் நடக்குதே, அவங்க பிள்ளைக்கெல்லாம் பிள்ளை பிறக்குதே, என் பிள்ளைக்கு இல்லையே. இல்லை, பொறாமப்படக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் ஸ்தானத்திலே சில பேர் நன்மை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஜெபக்குறிப்பு வச்சுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும், ஒரு தேவைகள் இருக்கும். அது ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொருத்தருக்கு நடக்கும். எத்தனை பேர் விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அப்படி நடக்கும் போது நம்ம எண்ணம் என்னன்றதை கர்த்தர் அறியணுவார். ஹல்லேலூயா. வேறு யாராவது வீடு கட்டினா சந்தோஷப்படுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, வேறு யாருக்கோ ப்ரமோஷன் கிடச்சிது, பொசுங்கி எரிஞ்சு எரிச்சலை, கோபத்தை, பொறாமையை காமிக்காதீங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரியணும். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மற்றவங்க உயர்வில் நீங்கள் கசந்துடக்கூடாது. மற்றவங்க உயர்வில் சந்தோஷப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், யோசேப்பு அப்படி தான் சந்தோஷப்பட்டிருப்பார். கர்த்தர் கிருபையில் அடுத்த 2 வருஷத்தில் பானபாத்திரக்காரனாவது இழந்து போன இடத்துல திருப்பி வந்தான். ஆனால் யோசேப்பு எதிர்பார்க்காத இடத்துக்கு தூக்கி நிறுத்தப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சொந்த சகோதரனால் தூக்கி எறியப்பட்டாலும், தகப்பனை விட்டு பிரிந்து போக ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ளே வந்தாலும், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாரம் என்னவோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு அது நடக்கும் போது சந்தோஷப்பட பழகி கொள்ளுங்கள். உங்கள் தலையும் உயரும் ஒரு நாள். எத்தனை பேர் விளங்குச்சு? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிங்க. 9. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு போதும் அவர் அதெல்லாம் நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவு வந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஞாபகம் வருது யோசேப்பை குறித்து. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவர் இந்த 2 வருஷம் மறக்கடிச்சதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. மறக்கடிச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். சில காரியங்களை ஆண்டவர் டிலே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில், ஆனால் அதுதான் நம்ம தலையை உயர்த்துகிறதற்கு ஒரு ஆதாரமாய் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமேன். 2வது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7லேருந்து 10. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7லேருந்து 10. தேங்க்யூ ஜீசஸ். ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். போதும். ஆமென் சொல்லலாமா? இது ஆமான் ராஜா கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். ராஜா கேட்கிறார் ஆமான் கிட்ட, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. உடனே ஆமாம் நினச்சிக்கிட்டான், நம்மளை விட யார் ராஜா மற்றவங்களை கனம் பண்ண போகிறார், நம்ம தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம தான் திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அடித்து விட்றான். அவன் மனசில் இருந்த ஆசையெல்லாம் அடித்து விட்றான். இவன் யாருன்னா மொர்தெகாய்க்கு சத்ரு. இவன் யார்? மொர்தெகாய்க்கு சத்ரு. மொர்தெகாயை கொல்லணும்னு பெரிய தூக்கு மரத்தை வீட்டில் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன். ஆனால் மொர்தெகாய் கர்த்தருடைய பிள்ளை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் சத்ரு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
உங்கள் சத்துரு எவ்வளோ பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பணம் பலம் எல்லாமே இருந்துட்டு போகுது, அதை விட பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர். ஆமேன். அவர் தான் நம்ம தலையை உயர்த்துகிறவர். அவள் பாருங்க, மொர்தெகாய்க்கு நடந்த ஒரு காரியம். ஆமான் அவனுக்கு தூக்கு மரம் செஞ்சு அவனை கொல்ல டிசைட் பண்ணி டேட்டை குறிச்சிட்டான், தேதி குறிக்கப்பட்டுருச்சு. ஆமான் வந்து மொர்தெகாய் மட்டும் கொல்லக்கூடாதான், மொர்தெகாயோட இனத்தையே கொல்லணுன்ற மூர்க்க வெறி பிசாசு அவனுக்குள்ளே பூந்து எல்லாரையும் கொல்லணுன்ற டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பாருங்கள், மொர்தெகாயின் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற. பாருங்க, மொர்தெகாயோட பிளேஸ் எங்கன்னா ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். போதும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்வு திடீர்னு மொர்தெகாய் கிடைக்கிது. அது காரணம், மொர்தெகாய் ஒரு நன்மையை ராஜாவுக்கு செய்திருப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் தலை ஒரு நாள் உயர்த்தப்படும்னா உங்கள் வேலையில் நீங்கள் சுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்னாடி நில்லாமல் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. எம்டி வராரு, அவருக்கு முன்னாடி நடிக்கிறது. சில பேர் பாருங்கள், யாராவது வந்தால் அவங்களுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணுவாங்க, முதலாளிக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணி மற்ற நேரம்லாம் சும்மா உட்காந்துருப்பான், வேலையே செய்ய மாட்டான். அப்படி கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் காண்கிறார் என்று சொல்லி நம்ம நினைச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்வோம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்பொழுது நம்ம தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு படித்து கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தலையை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, படிக்கிறீங்களா, என்ன காரியத்தில் இருக்கீங்க, உண்மையாக செய்யுங்க. ஹல்லேலூயா. உண்மையை உத்தமமாக செய்யுங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களை உயர்வை ஒரு நாள் நிச்சயமாய் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? இதில் பாருங்கள், ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து இருந்த மொர்தெகாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 8:2. ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். போதும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு சத்துருவாய் இருந்து அவளை கொல்லணுன்ட்டு அந்த இனத்தையே அழிக்கணுன்ட்டு என்னெல்லாம் செஞ்சானோ அந்த தூக்கு மரத்தில் ஆமான் போடப்பட்டான். மொர்தெகாய்க்கோ ஆமான் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி மொர்தெகாய்க்கு போடப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதான் உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என் சத்துருக்களின் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். சுற்றிலும் சத்துருவா இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், அப்பதான் உயர்த்தப்படும் தலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சுற்றிலும் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, போராட்டம் இருக்கே, எல்லாம் சத்துருவா இருக்காங்களே, கவலையே படாதீங்க. இதுதான் கரெக்டான டைம். இப்போதான் உங்க தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். மொர்தெகாய்க்கு இப்போ நிறைய குவாலிட்டிஸ் இருந்தது. மொர்தெகாய்க்கு ஏன் இவ்வளோ உயர்வுனா அவன் செய்த காரியங்கள், நிறைய காரியங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உயர்வு. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, ராஜாவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்கு பெரியவனும்
திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். வசனம் போட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வசனத்தோட இந்த எஸ்தர் புஸ்தகம் முடியுது, மொர்தெகாயின் உயர்வோட. ஆமேன்னு சொல்லலாமா? மொர்தெகாய் இன்ட்ரோடக்ஷன் எங்கே இருக்கும்னா, அரண்மனை அரண்மனையில் வாசலில் வீற்றிருக்கிற மொர்தெகாய் அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்னா, ராஜாக்கு செகண்டா மாறிட்டான்னு சொல்லி முடியுது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் தலையை உயர்த்துகிறவர் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் மொர்தெகாயினுடைய வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? சரி, எப்படி இப்படி மொர்தெகாய் வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டது? ஒரு வசனம் காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன், எடுத்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுங்க. 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறா. அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு, நீ ராஜாத்தியாக இருக்கிறதுனால உனக்கு அழிவில்லை நினைக்காத. ஒரு வேளை அப்படி நினைக்கலாம், ஆனால் இந்த காலத்தில் உதவும்படி தான் கர்த்தர் உன்னை உயர்த்திருக்கிறார் என்று அறிந்து கொள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு உயர்வு கிடைக்கும் போது, மேன்மை கிடைக்கும் போது எகத்தால் வந்துடக்கூடாது. ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த உயர்வு கொடுத்தாருன்னு சொல்லி அவர் திட்டத்தை செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் இந்த காலத்தில் ஆங்காங்கே அந்தந்த ஃபீல்டில் உயர்வை கொடுக்குறார். எந்தெந்த ஃபீல்டில் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துறார். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், நிறைய ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுலேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு உயர்வை கொடுக்குறார். காரணம், ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் உயர்த்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் ஃபீல்டில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தணும்னா மொர்தெகாயை போல் வைராக்கியம் நமக்கு வேணும். ஆண்டவர் மேலே வைராக்கியம். ஆமான வணங்கலை, அதுதாங்க பிரச்சனை. அவன் சொன்னான், நான் மனுஷனை வணங்க மாட்டேன், கர்த்தரை தான் வணங்குவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தன்னுடைய யூத ஜனங்க அழியிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இல்லை, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ராஜ அரண்மனையில் அவன் வேலை செஞ்சாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது உபவாசித்த தேவனுடைய மனுஷன் மொர்தெகாய். ஆமேன்னு சொல்லலாமா? யாரும் எப்படியோ போட்டோம், ஒரு மாதம் ப்ரேயர் தானே சர்ச்சில், யாராவது வந்து நடத்துக்கிட்டோம், யாராவது கலந்துக்கிட்டோம். நமக்கு ஏன் ஏதோ சண்டே சர்வீஸ் போனால் போதும், புதன்கிழமை வேறு எக்ஸ்ட்ரா வந்துட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம இராமல் தேவ சமூகத்துக்கு தினமும் வந்து ஜெபிக்கணுன்ற ஒரு உணர்வு நமக்கு வருதுன்னா உங்களுக்கு தலையை உயர்த்துகிற தேவன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு தூங்கலான்றது இல்லாமல் உபவாச ஜபத்துக்கு வந்து கலந்து கொள்ளணும், முழங்கால் யுத்தத்துக்கு வந்து கலந்து கொள்ளணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வருதுன்னா அப்போ மொர்தெகாயினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு இவ்வளோ நேரம் தாங்க ஆகும். வாசலில் இருந்த மனுஷனை ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் கர்த்தரால் உயர்த்த முடியும்னா நம்மளை எவ்வளோ அதிகமாக தேவன் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான காரியங்களை செய்கிறார். தொட்டனான்னு ஒரு மந்திரவாதி இருந்தார். அவருடைய சாட்சி பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் கேசட்டில் உட்காந்து கேட்டுட்ருப்போம், மணிக்கணக்காக அவருடைய சாட்சி இருக்கும். அவர் பயங்கரமான ஒரு மந்திரவாதி. அவர் வந்து எல்லாருக்கும் காசு கொடுத்து என்ன வேணால் மந்திரம் செய்வார். அப்போ வந்து ஒரு எலிசபெத் அப்படின்ற ஒரு வாலிப பொண்ணுக்கு மந்திரம் செய்யும்படி ஒருத்தன் வந்து கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் படுத்துவாங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வசீகரப்படுத்த மந்திரம் செஞ்சு அந்த பொண்ணு என் வீட்டுக்கு தானாக வந்துடணும்னு சொல்லி மந்திரம். அந்த மந்திரத்தை அமாவாசை 12 மணி ராத்திரியில் 12 to 1 அந்த இதில் உட்காந்து நடு காட்டில் வெளிச்சம் பொட்டு கூட இல்லாத இடத்துல உட்காந்து 1000 மந்திரம் சொல்லணுமா. ஏதோ அந்த இதை கட்டி பலிபிடம்லாம் கட்டி அதுக்கு அந்த குட்டி சாத்தானுங்களுக்கு ஏவி விடுறதுக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது 999 மந்திரம் சொல்லிட்டாராம். 1000வது மந்திரம் சொல்லும் போது திடீர்னு வெளிச்சமா அந்த காட்டுக்குள்ளே. நல்ல ஒரு 1000 வாட்ஸ் பல்பு அங்கங்கே போட்டு விட்டால் எப்படி வெளிச்சம் இருக்கும். இவருக்கா யாரடா இந்த காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே எவன்டா லைட்டை போட்டது? ஏன்னா லைட்டு போட்டால் அது பலிக்காது. 999 மந்திரம் திரும்ப அவர் சொல்லணும். அவர் கஷ்டம் அவருக்கு. எவன்டா அவன் லைட்டு போட்டுன்ற அளவுக்கு பார்க்குறாரு.
வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு தெரில, பிரகாசம். ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை காட்சியை பார்த்தாராம். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் சொல்கிறாரு, நீ என்ன யாருக்கு பண்ணிகிட்ருக்கா? அவள் என்னுடைய மக, இப்போ அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை குட்டி சாத்தான் அனுப்பி அது வெளியில் அங்கே போயிட்டு வந்துருச்சான். அந்த குட்டி சாத்தான்லாம் சொல்லிச்சான், அந்த பொண்ணுக்கிட்ட போக முடியல, சுற்றி அக்கினி கொட்டையாக இருக்குன்னு சொல்லிச்சான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அப்படி பாதுகாக்கிறார், தலையை உயர்த்துகிறார். ஆமேன். இந்த சம்பவத்தை நிமித்தம் அந்த ஒட்டனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுதான் மெய்யான தேவன், எல்லா பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்தணும்னா முதல்ல பார்த்தோம், யோசேப்பு பொறாமை கொள்ளலை, மற்றவர்களை ஆசீர்வதித்தான். ஆமேன். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் பேசுவாங்க, விரோதமாய் பண்ணுவாங்க. அவங்கள குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கர்த்தர் பார்ப்பார். மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, வாழ்த்துங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, முடிஞ்சால் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் வெந்நீர் ஊற்று முஞ்சிலன்னு சொல்லலை, நம்ம செய்கிறத தானே. ஆண்டவர் சொல்கிறார், தாகமாக இருந்தால் தண்ணீரை கொடு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பாய். ஆமேன். நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக நியாயம் தீர்ப்பேன். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நீ செய்யாத நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? 2வது காரியம், மொர்தெகாயை ஆண்டவர் வாசலில் இருந்த ஒரு மனுஷனை ராஜாக்கு 2வது ஸ்தானத்தில் உயர்த்தினார்னா அதுக்கு அவருக்கு தேவ மேலே இருந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம். ஆமேன்னு சொல்லலாமா? யாருக்கு தெரியும் உனக்கு இந்த மேன்மை கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் தானே வச்சிருக்கிறாருன்னு உணர்த்தினார் பாருங்க. உடனே எஸ்தர் உணர்வடைந்து, அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா எஸ்தர் அவங்க அது வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் போக முடியாது, ராஜா செங்கோலை நீட்டலனா என் தலை காலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் மொர்தெகாயினுடைய வார்த்தை, ஸ்ட்ராங்கான வார்த்தை எஸ்தரை எழும்ப பண்ணுச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஆமேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது காரியம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3 காரியங்களை நம்ம எக்ஸாம்பிளாக கர்த்தர் பார்த்தார். 3வது காரியம் அப்போஸ்தலர் 2:14. வேகமாய். Thank you Jesus. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. போது ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதே 41ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, சும்மா இல்லை, கூட 11 கூட இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்க பேக்கில் நின்று கை கோத்துட்டு நின்று ஜெபிச்சுட்டு இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஆமேன். இவர் நின்று சத்தமாக பேசுகிறாரு. அது வரைக்கும் பேதுரு பெருசாக பிரசங்கம் பண்ணதில்லை, அது வரைக்கும் பேதுரு பெரிய லீடர்ஷிப்பில் நடத்தினதில்லை. சும்மா முந்திரி கொட்டத்தனமாக எதையாவது சொல்லுவார், திடீர்னு ஆண்டவர் பாராட்டுவார், திடீர்னு அவர் திட்டுவார். இப்படி தான் பேதுரு எப்போ பாரு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம் நம்ம பேதுருவோட வாழ்க்கையில். ஆனால் நேரம் வந்துச்சு பாருங்க, சீசன் வந்துச்சு பாருங்க, பேதுரு தலை உயர்த்தப்பட்டது. ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரு ஆண்டவர் உயர்த்தி ஒரே பிரசங்கத்தில் 3000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அந்த 11 பேர் பொறாமப்படலைங்க. பேதுரு எழும்பிட்டாரு, நான் தான். ஏன்னா ஏசு இருந்த போது அவன் பொறாமப்பட்டான், ஏசுக்கு அப்புறம் யார் பெரியவன் அவன் யோசிச்சான். ஆமேன்னு சொல்லலாமா? சீஷர்கள் அப்படி யோசிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அதனால தான் ஒரு குட்டி பிள்ளையை காமிச்சு, இதுதான் சிறு பிள்ளைங்க தான் பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பெரியவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒரு நேரத்தில் கர்த்தர் பேதுருனுடைய தலையை உயர்த்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அனனியா வரான், பொய் சொல்கிறான் பேதுருக்கு, உடனே செத்து போகிறான்.
அவன் மனைவி வரா, அவளும் பொய் சொல்கிறா, உடனே செத்து போகிறா. பேதுருவின் தலையை தேவன் உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் தலை கர்த்தருடைய கிருபையினால் உயர்த்தப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பேதுரு பேசுகிறாரு, ஆரம்பிக்கிறாரு. 41ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ யாராவது அந்த மாதிரி பாஸ்டர் இருந்தாருன்னா, பேதுருக்கள் ஒரு ஊழியக்காரர் சொல்ல, ஏன் பேதுருக்கள் எழும்பலைன்னா, ஒரு பிரசங்கத்தில் 3000 ரசிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கவும் முடியாது. அவங்கள கூப்பிட்றவங்களுக்கு அவருக்கு ஹோட்டல் ரூம் கிடைக்காது. அப்படி ஸ்டார் 4 ஸ்டார் 7 ஸ்டாரை விட மேலே கேட்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, பேதுரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. உங்கள் தலை ஒரு நாள் உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமேன்னு சொல்லலாமா? பேதுரு வாழ்க்கையில் ஏன் அந்த உயர்வுனா, ஆண்டவரை ஒரு நேரம் மறுதளிச்சான், ஆனாலும் அவன் மனம் கசந்து அழுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் யூதாசும் ஆண்டவரை காட்டி கொடுத்தான், ஆனால் அவன் நான்று கொண்டு செத்து போனான். பேதுரு ஆண்டவர்கிட்ட திரும்பமாய் வந்துட்டார். அவருடைய தலை திரும்பமாய் உயர்த்தப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் நீங்கள் இடறி விழுந்தாலும் திரும்பமாய் எழுந்திரிச்சிடணும். ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ரொம்ப பின்தங்கிட்டேனேன்னு உங்களுக்கு எண்ணம் வந்தாலும் திரும்பமாய் உயிர்ப்பிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படியே போயிடக்கூடாது, பேக் சைடு ஆகிடக்கூடாது. போனால் யூதாஸ் காரியத்தை மாதிரி ஆகிட வேண்டிதான். ஆனால் திரும்பவும் நம்ம ஸ்தானத்தில் வந்துட்டோம்னா உங்கள் தலை உயர்த்தப்படும். கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3 காரியம் ரீசன் பார்த்தேன் ஏன் தலை உயர்த்தப்படும்னு. மற்றவங்க உயரும்போது நம்ம பொறாமப்படக்கூடாது, அப்போது உங்கள் தலை உயர்த்தப்படும். ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்து மொர்தெகாய் போல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவளாக இருக்கும் போது நம்ம தலை உயர்த்தப்படும். 3வது பேதுரு போல மனம் கசந்து அழுது ஒப்புரவாகிறதுனால நம்ம தலை உயர்த்தப்படும். திடீர்னு நான் மீன் பிடிக்க போகிறேன் பின்னாடி போயிட்டார் பேதுரு, பேக் ஸ்லைட் ஆகிட்டார். அப்போ ஆண்டவர் வந்து அவரை தூக்கி எடுக்கிறத பார்க்க முடியுது. எளிமைப்போமா தேவ சமூகத்தில்? ஒருவேளை பின்மாற்றத்தின் ஆவி, என்னடா வாழ்க்கையில் ஒரு சோர்வு, தேவையில்லாத ஒரு கவலையை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமேன். அதனால் அந்த கவலையிலேருந்து, அந்த சோர்வுலேருந்து, அந்த அந்த சோகத்திலேருந்து மேலே வந்துடணும். ஆமேன். மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுது ஒப்புரவாகி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். அவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். எப்போ உயர்த்துறார்னா, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது, சத்துருக்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிறவர். நீங்கள் அவமானம் நிந்தனை அடைந்த இடத்துல மற்றவர்களுக்கு முன்னாடி உங்களை யாரெல்லாம் அநியாயமாக பேசினாங்களோ அந்த நபருக்கு முன்னாடியே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஆண்டவர், தேங்க்யூ அப்பா, நம்ம சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் இந்த 3 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நான் இத்தனை நாளாக ஜெபிச்சுட்டு இருந்தேனே ஆண்டவரே, எனக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவங்க உயர்வுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க உயர்வு தானாய் வரும். உங்க உயர்வு ஆன் தி வே. அதை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க மற்றவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். நன்றி. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே,